தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தற்போது நாகையில் மீனவர்களிடையே பேசி வருகிறார். அந்த காட்சியை நேரலையில் பார்க்கலாம். காற்றின் வேகத்தால் திசை மாறி போகின்ற மீனவர்கள் அவர்கள் இறங்கி கடற்படையால் தாக்கப்படுவதும், அழிக்கப்படுவதும், வலைகள் கிழிக்கப்படுவதும், படகுகள் சுடப்படுவதும், அதேபோல் படகுகள் நாசப்படுத்தப்படுவதும், படகுகளை பிடிப்பதும் போன்ற ஒரு காட்டுப்பிராணித்தனமான செயலில் ஈடுபட்டு அதன் மூலம் ஏற்கனவே 1980ஆம் ஆண்டிலிருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற நிலையில் ஒரே தேவை. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அம்மா அவர்கள் தெளிவாகவே எங்களுக்கெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் வழிமுறை வகுத்து கொடுத்தார். நம்முடைய மீனவர்கள் அமைதியான முறையில் இருநாட்டு மீனவர்களோடு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டு பரஸ்பர ஒரு அமைதி முறையில் தொழிலாற்ற வேண்டும். தெரியாமலே அவர்கள் கடல் காற்றின் வேகம் காரணமாக திசை மாறும்போது படகுகள் எல்லாம் வெடிக்கக்கூடாது, சுடக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. இதை நீங்கள் மத்திய அரசிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லினாங்க. அதே போன்று இருநாட்டு மீனவர்களும் ஒரு டெக்னாலஜி, அதாவது எந்த இடத்துல மீன் கிடைக்கிறது இருவரும் தெரிவித்து அதன் அடிப்படையில் மீன் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு அறிவுகளால் வழங்கப்பட்டு நம்முடைய அம்மா அவர்கள் பாரத பிரதமரை ஏறக்குறைய ஒரு 5-6 முறை சந்தித்து மிகுந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க. நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி தலைமையிலான நம்முடைய முதலமைச்சருடைய அரசு நாங்கள் எல்லாம் கூட சமீபத்தில் இப்பொழுது கூட டெல்லிக்கு போன போது பிரதமரிடத்தில் சொன்னோம். நம்முடைய பாக்கலைவர மீனவர்களுடைய வாழ்க்கைக்காக 1640 கோடி ரூபாய் ஏற்கனவே அம்மா அவர்களால் முன்மொழிவு அம்மா அவர்கள் பிரதமரிடத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது உடனடியாக விடுவிக்கப்பட்டாக வேண்டும். அது விடுவிக்கப்படுவதன் மூலம்தான் நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு நிச்சயமாக நம்முடைய மீனவர்களுக்கு ஏற்படுகின்ற நிலை ஏற்படும். அதை விடுவிக்க